அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த முறை விசாரணை கண்ட பொழுது செந்தில் பாலாஜியினுடைய மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை இன்றைய தினம் ஒத்திவைத்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் அபய போகா, உஜ்ஜல் புயான் அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பதில் மனுவை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அது வழக்கினுடைய விசாரணையை பாதிக்கும். மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், அவ்வாறு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தாலும் கூட அவர் இன்னும் எம்எல்ஏவாக இருக்கிறார். மேலும் அதிகாரமிக்க நபராக செந்தில் பாலாஜி இன்னமும் திகழ்வதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரணங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.